வெல்கம் டு ஆர் இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது MS Word 2010 டாக்குமெண்ட்டில் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணதும் அதை எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட்டில் டேப்பில் போய் நீங்கள் பிக்சர் இன்சர்ட் பண்ணதும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிக்சர் டூல்ஸ், அதாவது ஃபார்மேட் பிக்சர் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிக்சர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ப்ரீசெட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சாஃப்ட் எட்ஜஸ், ரிவல், 3D ரொட்டேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதோட சப்ஹெடிங்ஸோடு உங்களுக்கு அதோட எஃபெக்ட்ஸோடவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்கள் பேக்ட்ராஃப்டில் பார்க்கலாம். உங்கள் இமேஜஸ் எந்த மாதிரியெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி 3D ரொட்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லைட், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு இதில் போடுறது விருப்பப்பட்டாலும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷேடோவோட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸும் வந்து பார்டரோடவும் உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இப்போ க்ளோவோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த க்ளோவோட கொடுத்துட்டு தென் வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 3D ரொட்டேஷனில் போய் உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் கொடுத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போது எஃபெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு, உங்கள் பிக்சருக்கு உங்கள் எஃபெக்ட்ஸை கொடுத்து நீங்களும் உங்கள் ஃபைல் டாக்குமெண்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching video. For more videos, please log on to www.rndr.com.